கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம 25வது அதிகாரம் ஏசாயா பார்த்துக்கிறோம். ஏசாயா 25ல் என்னென்னா, இது மோவாப்பை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மோவாப்பில் கர்த்தர் என்ன சொல்ற, மரணத்தெல்லாம் ஜெயமாக விழுங்குவார். ஆனால் கர்த்தராய் தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரெல்லாம் துடைப்பார். தமது ஜனத்தில் இருக்கிற நிந்தையெல்லாம் என்ன செய்வார், நீக்கி போடுவார். அப்போ கர்த்தர் இதை சொன்னார்னு சொல்லி அறிவிங்கன்னு சொல்கிறார். அந்த அக்காலத்தில் தான் சொல்கிறாங்க, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக தான் நம்ம காத்திருந்தோம், இவர் தான் நம்ம ரட்சிப்பார், இவர் தான் நம்ம கர்த்தர், இவருக்காக தான் நம்ம என்ன செஞ்சோம், காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோன்னு சொல்லி சொல்லப்படுமா. அந்த சமயத்தில் கர்த்தரின் கரை என்ன செய்யுமா, மலையில் தங்குமாம். கர்த்தரோட கரை மலையில் தங்கும்போது கூளம் எப்படி எற்களத்தில் மிதிக்கப்படுது போல், கூளம் எற்களத்தில்னா, கூளம்னா என்னது, மாட்டுச்சாணி, அது என்னது, கூளம் எற்களத்தில் மிதிக்கப்பட்டது போல் மோவாப்பு அதன் கீழே என்ன செய்யுமா, மிதிக்கப்பட்டு போமா. மோவாப்பு கீழே மிதிக்கப்பட்டு போவோம். நீந்திரவன் நீந்துவதற்காக தன் கைகளை எப்படி விரிப்பானோ அதே போல் தமது கைகளை என்ன செய்வாங்க, அவர்கள் நடுவில் அவங்க என்ன செய்வாங்க, விரிப்பாங்க. அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் கத்தடிச்சவர் தாழ்த்தி போட்டுருவாராம். அவருடைய மதில்களை உயர்ந்த அரணிக்கல் வரான், கத்தை தள்ளி அதை தாழ்த்தி தரையில் என்ன செய்வாராம், தூளாக விரிப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக அந்த இப்படி செய்கிற நாட்கள் இப்போ 26வது அக்காலத்தில் யூதா தேசத்தில் என்ன செய்யணும்னா, யூதா தேசத்துலேருந்து பாடல்கள் பாடுவாங்களாம். அந்த யூதா தேசத்தில் என்ன பாடல்கள் பாடுவாங்கன்னா, பெலனான நகர நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார்னு சொல்கிறேன். ஏன்னா பெலனான நகரம் நமக்குன்னா பரலோக ராஜ்யம் தான் நமக்கு பெலனான நகரம். அப்போ நம்ம இந்த பலனான நகரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ரட்சிப்பு தான் அது நமக்கு தேவை. எப்படி ஒரு வீடு கட்டுனா அதுக்கு கோட்டை சோறு என்ன செய்கிறாங்க, ஒரு மதில் மாதிரி மதிலும் அரணுமாக கட்டி வைக்கிறாங்களோ, அதே போல் நம்ம பலனான நகரமாகிய பரிசுத்த ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ரட்சிப்பை தான் என்ன செய்யணும், நமக்கு ஒரு மதிலாக என்ன செய்யணும், ஒரு அரணுமாக என்ன செய்யணுமா, ஏற்படுத்தணுமா. அதுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, நமக்கு ரட்சிப்பை என்ன செய்றாரு, ஒரு மதில அரணுமாக ஏற்படுத்துறாரு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை என்ன செய்கிற கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி தான் இதுக்குள்ளே என்ன செய்வாங்களாம், பிரவேசிப்பாங்களாம். அவங்களுக்கு தான் வாசல்கள் திறக்கப்படும். சத்தியத்தை என்ன செய்யணும், கை கொண்டு வருகிற நீதியில ஜாதி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ஒரு ரட்சிப்பை ஒரு அரணமாக கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சத்தியத்தை எப்படி கை கொண்டு வரணுமோ அதே போல் கர்த்தரை என்ன செய்யணுமோ, உறுதியாக என்ன செய்யணுமோ பற்றி பிடிச்சுக்கொள்ளணுமா. கர்த்தரை யாரெல்லாம் உறுதியாக பற்றி கொண்ட மனதே உடையவர்களாக நம்ம இருந்து கர்த்தரை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தரை நினச்சி வரான், பூரண சமாதானத்தோடு நினச்சி வரான், காத்துக்கொள்வாரான். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போடணும் என்ன செய்யணும், முதலாவது ரட்சிப்பை கர்த்தர் நினைச்சாரு, நமக்கு அரணா வச்சு பாதுகாக்கிறாரு. அடுத்தால சத்தியத்தை நம்ம கை கொள்ளணும். அடுத்தால கர்த்தர் நினைச்சணும், நம்ம உறுதியாக நினைச்சணும், பற்றி பிடித்துக்கொள்ள மனதாக இருக்கணும். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும், கர்த்தரை நினைச்சணும், நம்பணும். நம்பும்போது அவர் கர்த்தர் நினைச்ச பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அடுத்தால கர்த்தரை நினைச்சணுமா, நம்ம என்றென்றைக்கு நினைச்சணுமோ நம்பணும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பணும். கர்த்தரா யெகோவா தான் நமக்கு என்ன செய்றாரு, நித்திய யெகோவானா கர்த்தர் தான், கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான், கர்த்தர் தான் நமக்கு என்னது, நித்திய கண்மலையாக இருக்கிறாரு. அப்போ நம்ம அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறதுனால அவரை நம்ம நினைச்சணும், உறுதியாக பற்றி பிடித்துக்கிடணும். அவர் உயரத்தில் நினைச்சாரு, வாசமாக இருக்கிறவங்களை கூட நினைச்சுவார் கீழத்தள்ள. உயரத்தில்னா பல்ல ராஜ்யத்தில் இருக்கிறவங்களை கூட கீழே தள்ளுவார். இப்போ லூசிபர் ஆவியன்னா கேருப்பு சொல்கிறோம், கேருப்பு ஒரு தூதனாக தான் இருந்தான். அவன் என்ன செய்தான், உயரத்தில் தான் பல்ல ராஜ்யத்தில் இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்யறான்னா, கர்த்தரை என்ன செய்யல, அவன் உறுதியாய் பற்றி பிடிக்கல. அவனுக்கு என்ன செய்யுது, மேட்டிமை, மோவாப்பை போன்று இவனுக்கு என்னது, மேட்டிமை பெருமை வந்துருச்சு. மேட்டிமை பெருமை வந்ததுனால கர்த்தர் நினைச்சாரு, வானத்தில் இருந்து அவன் நினைச்சிருந்தாரு, கீழே தள்ளிப்பட்டாரு. கீழே தள்ளிப்பட்டாரு. அது அவன் மேலே கூட அவன் போயிடுவேன்னு சொல்லி பார்த்தான், ஆனால் போக முடியல. அதே போல் கர்த்தர் மேலே இருக்கிறவங்களையும் கீழே தள்ளுறவங்களுக்கு என்னது, அதிகாரம் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா, அதனால கர்த்தர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி என்ன செய்யணும், பிடிச்சுக்கிடணும். சிறுமியானவர்களையும் எளிமையானவர்களையும் என்ன செய்யணும்னா, கர்த்தர் என்ன செய்றாரு, நம்ம எப்படி சிறுமியானவர்களாக இருந்துச்சா யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தலை அப்படின்னா நம்மளை என்ன செய்றாரு, மிதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஆயிடுவான். நீதிமானுடைய பாதை தான் என்ன செய்யுது, செம்மையாக இருக்குது. ஒரு நீதிமானாக இருந்தால் அவனுடைய பாதைகள் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கிறத பார்த்து அவங்க நீதிமான்கள் சொல்லி என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அவங்க நீதிபரதாகிய நீதிமானுடைய பாதையை கர்த்தர் நினைச்சுவார், செம்மைப்படுத்துவார். கர்த்தர் என்ன செய்றாரு, நியாயம் தீர்ப்பினால
நியாயந்திருப்பு வழியில் நம்மளை நினைச்சு காத்துக்கொள்ளணும்னா நம்ம நினைச்சணும் அவருடைய நாமத்தையும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய ஆத்மா நினைச்சணும் வாஞ்சிக்கணும். கத்தரை நினைக்கணும், அவருடைய நாமத்தையும் நினைச்சணும் நம்ம உறுதியாக பற்றிப்படுத்தி விடணும். அப்போ தான் கத்தரை நினைச்சுவார் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்வார். நம்முடைய ஆத்மா இரவில் நினைச்சணும் எப்படி இரவிலையும் பகலையும் நமக்கு நினைச்சணும் நம்முடைய ஆத்மா கர்த்தரை நினைச்சணும் வாஞ்சிக்கணும். ஆத்மா தான் ஜீவன். அந்த ஜீவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஜீவன் நம்ம பாதுகாக்கப்படணும். நம்ம நினைச்சணும் இரவிலையும் பகலையும் கர்த்தரை நினைச்சணும் நம்முடைய ஆத்மா கர்த்தரை வாஞ்சிக்கணும். அதிகாலையில் நினைச்சணும் கர்த்தரை நினைச்சணும் நம்ம தேடணும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சரத்து குடிகள் நினைச்சியும் நீதி நினைச்சுவாங்க கற்றுக்கொள்வாங்க. துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதி என்ன செய்ய மாட்டானா கற்றுக்கொள்ள மாட்டான். துன்மார்க்கனு எவ்வளோதான் நம்ம தயவு செய்தால் கூட அவன் என்ன செய்தான் நீதி என்ன செய்ய மாட்டான் கற்றுக்கொள்ள மாட்டானா. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் தான் செய்வானா. கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன செய்யறான் அவன் கவனியாத என்ன செய்யறான் போகிறானா. அதான் கர்த்தாவே உமது கை என்னச்சது ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க கர்த்தருடைய கை ஓங்கி இருந்தாலும் அதை என்ன செய்கிறாங்க காணாது இருக்கிறாங்க. ஜனத்துக்காக கத்தர் கொண்ட வைராக்கியத்துக்காக என்ன செய்யணும்னா அக்கினி என்ன செய்யுது அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தருடைய கை ஓங்கியிருந்து கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லாதவர்கள் மேலே அவங்க என்ன வைக்கப்பட்டு போவாங்க. அவருடைய சத்துருக்களை அந்த கத்தரை உறுதியாக பற்றிப்படியாத துன்மார்க்க இருக்காங்களோ அந்த துன்மார்க்கருடைய சத்துருக்களை நிச்சயமா கத்தரை நினைச்சவர் நமக்காக அழிச்சு போடுவார். அக்கினினால நினைச்சுவார் அந்த சத்துருக்களை நமக்கு அழித்து நமக்கு என்ன செய்வார் ஜெயத்தை கட்டளையிடுவார். அதனால நம்ம கர்த்தர் தான் நமக்கு நினைச்சது சமுதாயத்தை கட்டளையிடுகிறவர். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் நன்மையும் செம்மையுமாக இருக்குது. அது எல்லாம் கர்த்தர் தான் செஞ்சு வருகிறார். அதனால கர்த்தரை நம்ம நினைச்சணும் உறுதியாய் பற்றி படுத்திக்கிடணும். அவரை உறுதியாய் பற்றி கொடுத்தோன்னா அவரை நினைச்சணும் நம்பணும். நம்பும்போது கர்த்தர் நமக்கு நினைச்சாரு நம்ம கர்த்தரை சார்ந்து நம்ம வாழும்போது அவருடைய நாமத்தை நம்ம நினைச்சு பிரஸ்தாபப்படுத்தும் போதும் ரட்சிப்பையை நமக்கு சுதந்திரமாக கொள்ளும் போதும் கர்த்தர் நம்மளை நினைச்சுவார். அந்த துன்மார்க்கருடைய கூட்டத்திலேருந்து நம்மளை நினைச்சுவார் ரட்சிப்பார். அந்த கூட்டத்தில் ராட்சதர்கள் சத்துருக்கள் எல்லாம் நினைச்சுவார் கர்த்தர் சங்கரித்து அவர்கள் அவர் பேர் கூட இல்லாதபடிக்கு என்ன செஞ்சுவார் அழிச்சு போட்டுருவார். கர்த்தர் தான் நம்முடைய நம்மளை என்ன பெருக பண்ணுறாரு. கர்த்தர் தான் மகிமைப்படுறாரு. அதனால கர்த்தருடைய நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை எல்லா நெருக்கத்திலையும் என்ன செய்யணும் நம்ம தேடணும். எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை என்ன செய்யணும் நம்ம தேடணும். தேடும்போது கர்த்தர் நமக்கு நினைச்சுவார். நம்ம தேடுறது என்ன ஜபிக்கணும். ஜபிக்கும் போது கர்த்தர் நினைச்சு நமக்கு அந்தரங்கத்தில் வேண்டுதலை நமக்கு நினைச்சுவார் வேண்டுதல் கொடுப்பாராம். அப்போ அந்தரங்கத்தில் நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும். அடுத்தல பேறுகாலம் என்னது சமயத்திருக்குது. பேறுகாலம் சமயத்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வேதனைப்பட்டு என்ன செய்கிறாங்க கற்ப வேதனைப்பட்டு என்ன செய்கிறாங்க குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதே போல் எப்படி நாம் கற்ப வேதனைப்பட்டுங்கிறோமோ அதே போல் காற்றை பெற்றோர்கள் போல இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க கஷ்டங்கள் வேதனைகளை அனுபவிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பேறுகாலம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை சரியான முறையில் பின்பற்றாதவங்க நம்பாதவங்களுடையக்கு அது அது என்ன செய்யுது பேறுகாலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்கள் ஒரு காற்றை போல் என்ன செய்கிறாங்க காற்று பெற்றவர்கள் போல் என்ன செய்வாங்களா இருப்பாங்களாம். அவங்களுக்கு இந்த தேசத்தில் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இல்லாதனால அவங்க என்ன செய்கிறாங்க கஷ்டங்களை என்ன செய்கிறாங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க ஒரு மரித்த பிரேதத்தோடு கூட நினைச்சுவாங்க மரித்த உம்முடையவர்கள். அவர்கள் எப்படி தான் அக்கிரமம் செஞ்சாலும் எழுந்திருக்க முடியாது. இது நீதிமான்கள் நினைச்சுவாங்க. நீதிமான்கள் மரித்து போனால் கூட நினைச்சுவாங்க கர்த்தர் நினைச்சுவார் எழுந்திருக்க வைப்பாராம். அதனால என்ன செய்யணுமா நீதிமான்கள் என்ன செய்யணும் கர்த்தருக்குள்ள விழித்து என்ன செய்யணுமா கெம்பிரிக்கணுமா. நீதிமான்கள் மேலே பனி பூண்டுகளின் மேல் என்ன செய்யுமா பெய்யும் பனி போல இருக்கும். ஆனால் அவங்க மருத்துவரை என்ன செய்வாங்க பூமியிலிருந்து கூட என்ன செய்வாங்க புறப்பட பண்ணுற மாதிரி என்ன செய்வாங்க கர்த்தரவங்களுக்காக என்ன செய்வார் உதவிச்சுவார். அதனால நம்ம என்ன செய்யணும் அறை விட்ட பூட்டிக்குள்ளே அறைக்குள்ளே என்ன செய்யணும் பிரவேசித்து நம்முடைய கதவை பூட்டி கொண்டு நம்ம என்ன செய்யணும் அந்தரங்கத்தில் என்ன செய்யணும் ஜெபிக்கணும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு எந்த கோபங்கள் இருந்தாலும் என்ன செய்யணுமா அது பறந்து போகும். கோபங்கள் பறந்து போகணும் அப்படின்னா அந்தரங்கத்தில் போய் என்ன செய்யணும் கதை பூட்டி கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அது என்ன செய்யணும் கறந்து போயிடும். அடுத்தபடியாக பூமியின் குடிகள் அக்கிரமித்தம் கர்த்தர் நினைச்சுவார் விசாரிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஸ்நானமாகிய பரலோகராஜ்யத்திலேருந்து நினைச்சுவார் புறப்பட்டு வருவார். அப்போ பூமி என்ன செய்யும் தன்னோட இரத்த பலியெல்லாம் வெளிப்படுத்தும். யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்க என்னென்ன அக்கிரமங்கள் செஞ்சாங்கங்கிறத இரத்த பலியெல்லாம் கர்த்தர் நியாயத்தீர்ப்புக்கு வரும்போது அது என்ன செய்யுமா பூமியை வெளிப்படுத்துமா.
யாரெல்லாம் தன்னிடத்துல கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் பூமி என்ன செஞ்சிடும், எல்லாமே ஒப்படைச்சிருமா. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் என்னச்சுவார், அக்காலத்தில் கர்த்தர் லிவியாதான் என்ன ஒரு நீண்ட பாம்பை என்னச்சுவார், கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் என்னச்சுவாராம் தண்டிப்பாராம். அந்த கர்த்தர் வந்து நியாயந்திருக்க வர்றாருல, கர்த்தர் நியாயந்திருக்க வரும்போது கர்த்தர் என்னச்சு வருன்னா, அந்த நியாயந்திருப்பு நாளில் லிவியாதான் என்ன பாம்பு கோணலான சர்ப்பத்தையும் கடிதும் பெரிதும் பலத்துமான அதை என்னச்சுவார், கர்த்தருடைய பட்டயத்தினால என்னச்சுவார், அந்த சர்ப்பத்தை வெட்டி போட்டுருவாராம். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கூட கர்த்தர் நினைச்சு வர அந்த நாட்களில் கொண்டு போட்டுருவாராம். நியாயந்திருப்பு நல்ல அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் என்னச்சுமா உண்டாயிருக்குமா. ஏன்னா பாம்பு சர்ப்பத்தினாவே எரிஞ்சு போதில் அந்த நாட்களில் என்னச்சு நல்ல திராட்சை ரசத்தை தர திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அப்போ அதே குறித்து என்னமா பாடல்களை பாடணுமா. கர்த்தராகிய நான் அதை நினைச்சுவேன், காப்பாற்றுவேன். அடிக்கடி அதுக்கு நான் நினைச்சுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். எதுக்கு? திராட்சை தோட்டத்துக்கு. கர்த்தர் நினைச்சுவார், நல்ல திராட்சை தோட்டத்துக்கு அதை காப்பாற்றுறதுக்கு அடிக்கடி நினைச்சுவார், தண்ணீர் பாய்ச்சி வரான். தண்ணீர் பாய்ச்சும் போது அது நினைச்சது சேதப்படாது. அதனால அது இரவும் பகலும் கர்த்தரை சேதப்படாத பிடிக்க நினைச்சு வரான், காத்துக்கள் வரான். அதே போல் திராட்சை செடி எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறோம், அதே போல் நம்மளே கர்த்தர் பாதுகாக்கணும். அப்படின்னா நம்ம நினைச்சணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தினாவே எதுவும் வராதபடிக்கு நம்மளை நினைச்சு ஒரு வேலை எடுத்து பாதுகாக்கிறாரு. முட்செடி நெரிஞ்சில் இதெல்லாம் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சு தீ கொளுத்து அதை என்ன செஞ்சிருவாரு, எரித்து போடுற. முட்செடி நெரிஞ்செல்லாம் நமக்கு வருகிறதான சோதனைகள் உபத்திரங்கள் பாடுகள் என்ன இருந்தாலும் அவற்றெல்லாம் என்ன செய்வார் கர்த்தர், அந்த சத்துக்களோடு யுத்தம் பண்ணி வியாதிகளோடு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை என்ன செஞ்சிருவாரு, கட்டளை இட்டுருவார். அதனால கர்த்தரோடு நம்ம என்ன செய்யணும், உறுதியாக பற்றி பிடிச்சோன்னா அவரோட ஒப்புரவாக இருக்கணும். கர்த்தரோட நம்ம எப்போவும் நினைச்சது ஒரு ஒப்புரவாக இருக்கணும். ஒப்புரவாக இருக்கும். யாக்கோபு அப்படி இருந்தார். யாக்கோபு வந்து கர்த்தரோட ஒப்புரவாக கர்த்தர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலின் பேராக மாற்றி வச்சு அந்த இஸ்ரவேலின் சந்ததியாக நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த யாக்கோபு தான் என்ன செஞ்சான், வேறு பற்றி எரிதான். யாக்கோபு வேறு பற்றி அவனுக்கு வந்த உபத்திரங்கள் பாடுகள் அதிகம். ஆனாலும் கர்த்தர் உறுதியாக பற்றி பிடிச்சதுனால அவன் என்ன செய்றான், வேறு பற்றி எரிதான். அந்த வேறு பற்றி எரிதான் அந்த இஸ்ரவேல் தான். யாக்கோபு என்ற மறுபேர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள் வருமா. இப்போ வந்து சரியான முறையில் கிறிஸ்தவங்கள் சரியாக இல்லைனாலும் இனி வந்து அந்த நாட்களில் கர்த்தர் நினைச்சுவாங்க, உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய நாட்கள் நினைச்சுவான் வருமா. அந்த சமயத்தில் அவர் நினைச்சுவார், அடித்தவர்கள் எல்லாம் நினைச்சுவார், அடித்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாத்தையும் நினைச்சுவார். கர்த்தர் மட்டாய் நினைச்சுவார், தண்டித்து அதெல்லாம் நினைச்சுவார், தூர விரட்டி விட்டுருவார். எப்படி ஒரு கொண்டல் காற்றடிக்கிற நாளில் தம்முடைய கடுங்காற்றினால் அதை என்ன செஞ்சிருவார், இப்படிப்பட்டவர்களை நினைச்சிருவார், விலக்கி விட்டுருவார். அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நினைச்சுமா அப்படி செய்யும்போது யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரம் பண்ணப்படுமா. தோப்பு உக்கிரங்கள் சிலைகள்லாம் நினைக்காதபடிக்க கர்த்தர் நினைச்சுவார். பழிபடுத்தின் கல்லுகளெல்லாம் நொறுக்கப்பட்ட ஒரு சுண்ணாம்பு கல்லாக்கி விட்டுருவாராம். அப்படி விடும்போது அவருடைய பாவத்தை அவர்கள் என்ன செய்து அகற்றுவாருன்னு சொல்லி அதனால் உண்டாகும் பலன்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் அரணான நகரம் அவந்தரமாகுமா, அந்த வாசஸ்தலம் கல்லுண்டு வனாந்திரத்தை போல நிச்சயமா விட்டு விடப்பட்டதாக இருக்குமாம். கண்டுகுட்டிகள் அங்கே நிச்சயமா மேய்ந்து அங்கே நிச்சயமா படுத்துக்கொண்டு அது தலையில் நிச்சயமா தின்னுமா. அதுவும் கொப்புகள் உலரும் போது எப்படி ஒடிஞ்சு போமோ அதே போல் கொப்புகள் ஒடிஞ்சு போகும். ஸ்திரீகள் வந்து என்ன செய்வாங்க, அந்த கொப்புகளை என்ன செஞ்சுருவாங்க, தீ கொளுத்தி விட்டுருவாங்களாம். அதே போல் ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அதுக்கு உணர்வில்லாத ஜனங்களுக்கு இறங்க மாட்டார், அதுக்கு கிருபை செய்யவும் மாட்டாராம். அந்த சமயத்தில் அதான் அந்த காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார், ஆற்றங்கரை விளைய தொடங்கி எகிப்து நதி மட்டும் என்ன செய்வார், ஆற்றங்கரை தொடங்கி எகிப்து நதி மட்டும் என்ன செய்வார், போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரர் எங்களை ஒவ்வொருவராக என்ன செய்யுங்க சேர்க்கப்படுங்கிறார். நதி மட்டும் கர்த்தர் போரடிக்கிறதுனால இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு நிச்சயவங்களாம் சேர்க்கப்படுவாங்களாம். அந்த காலத்தில் அதான் காலத்தில் பெரிய எக்காலம் நிச்சயமாக ஊதப்படுமோ. அப்பொழுது அசிரியா தேசத்தில் யாரெல்லாம் சிதறப்பட்டார்களோ, எகிப்து தேசத்திலிருந்து யாரெல்லாம் துரத்த விடப்பட்டார்களோ அவர்களெல்லாம் எருசலேமில் பரிசுத்த பருவத்தில் வந்து என்ன செய்வாங்களாம், கர்த்தரை என்ன செய்வாங்களாம், பணிந்து கொள்வாங்களாம். அடுத்தபடி 28 எப்ராஹிமுடைய வெறியன் பெருமையான கிரீடத்துக்கு எப்ராஹிம் யார், வெறி பிடிச்சவங்க மாத்திரமில்ல பெருமையாக உள்ளவங்க. அதனால எப்ராஹிமுக்கு பெருமையான கிரீடம் தான் நினைச்சது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெருமையான கிரீடத்துக்கு ஐயோங்கிறார். ஏன்னா எதற்காக எப்ராஹிமுக்கு ஐயோன்னு சொல்றாருன்னா, அவங்க மதுபானத்தால் என்ன செய்கிறாங்க, மயக்கம் அடைஞ்சிருக்காங்க.
செழிப்பான பள்ளதாக்களுடைய ஜோடி முடிகளும் போல் அலங்கார ஜோடிப்பு எப்படி வாடி போய் புஷ்பமாக இருக்கோ அதே போல் அந்த எப்ராயிமர்கள் இருக்கிறாங்க, வெறித்து போயிருக்கிறாங்க, பெருமையோடு இருக்கிறாங்க. அவங்க திராணியும் வல்லமையுடைய ஒருவன் நினைச்சுறாங்க ஆண்டவரிடத்தில் இருக்கிறானா, அவன் கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வந்து கையினால் அதை என்ன செய்வானாம், தரையில் தள்ளி விடுவானாம். அதான் எப்ராமியரின் வெறியின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படுமா. ஏன்னா பெருமை உள்ளவர்களெல்லாம் கத்தரிச்சுவார், தாழ்த்தி போடுவார்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய மேட்டிமைகள்லாம் தணிந்து போகுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இவர்கள் வெறியரோ இருக்கிறனால அவங்களுடைய பெருமையான கிரீடத்தை கத்தர் நினைச்சுறாரு காலால் மிதித்து போடுவாராம். செழிப்பான பள்ளதாக்குடைய கொடுமுடியில் அலங்கார ஜோடிப்பாக வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் என்ன பழுத்துச்சான். அதை காண்கிறன்னு பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குறது மனம் முதல் கனியை போல நிச்சயமா இருக்குமா. அக்காலத்தில் சேனையில் கர்த்தர் நினைச்சவர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாக இருப்பாராம், ஒரு அலங்காரமான முடியாக நினைச்சவராம் இருப்பாராம். நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாக இருக்க போறாராம். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புறவர்களுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் நினைச்சவராம் இருப்பாராம். இப்படிப்பட்டவர்கள் திராட்சை ரசத்தால் என்ன செய்வார், மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறாங்களாம். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தில் என்ன செய்கிறாங்க, மதிமயங்கி போகிறாங்களாம். திராட்சை ரசத்தால் மதிமயங்கி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இப்படி மதிமயங்கி போகிறவங்களாம் சாராயத்தினா வழி தப்புறாங்க, தீர்க்கதரிசனால் என்ன செய்கிறாங்க மோசம் போகிறாங்க, நியாயம் திருக்கிறதில் அவங்க என்ன செய்கிறாங்க இடறுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல போஜன பிடங்கள் எல்லாம் வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் என்ன செய்தான் நிறைந்திருக்கிறதான். போஜன பிடங்களில் அசுத்தத்தினாலும் வாந்தினாலும் என்ன செய்து நிறைஞ்சிருக்கிறது. அடுத்தல யாருக்கு கர்த்தர் எனது அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், அது பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டிருக்குமா. ஒரு பால் குடி உள்ள பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் நினைச்சு ஒரு அறிவை போதிப்பாராம், அவங்களுக்கு உபதேசத்தை நினைச்சு வரான் உணர்த்து வரான். அப்படிப்பட்டவங்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக நினைச்சுவாங்களாம், அப்படி சொல்லுவாங்களாம். அவங்க பரியாச உதடுகளாலும் அந்நிய பாசைனாலும் நினைச்சுவாங்களாம், ஜனத்தோடு நினைச்சுவாங்களாம் பேசுவாங்களாம். இதுவே நீங்கள் இழத்தவனை இழப்பறப்படத்தக்க ஒரு இழைப்பாறுதலுங்கிறார். இதுதான் உங்களுக்கு ஆறுதல்னு சொல்லி அவர்கிட்ட அவர் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேக்காங்களாம், கேட்க மாட்டேக்காங்களாம், கேட்காத படிக்க இருக்கிறாங்களாம். அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நெருங்கும் படிக்கும், சிக்குண்டு பிடிபிடம் படிக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு என்னச்சது, கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நிச்சயமாக இருக்குமா. ஆகியால் எருசலேமில் உள்ள ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரை நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். நீங்கள் மரணத்தோடு என்ன செய்யுங்க உடன்படிக்கை பண்ணி பாதாளத்தோட ஒப்பந்தம் என்ன செஞ்சீங்க பண்ணணும். ஆனாலும் வாதை என்ன செய்யுது பெருவெள்ளமாய் புரண்டு வந்தால் கூட எங்களை அணுகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, பொய் நினச்சிருங்க அடைக்கலாங்க மாக்கியிருக்கிற மாயின் மறைவில் நாங்கள் அடைந்தோடு சொல்லி என்ன சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன உரைக்கிறாருன்னா, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நினச்சிறேன் சீயோனில் நான் வைக்கிறேன், அந்த கல் அது பரிசிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரதுமான ஒரு மூளைக்கல்லாக இருக்குமா. யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ கர்த்தரை அவங்களுக்கு கத்தரிச்ச ஒரு அஸ்திபாரமாக திடக்கல்லை சீனில் வைத்து அது விளையப்பட்டதும் அஸ்திபாரம் உள்ள முள்ளக்கலாம். அந்த கல்லாக இருக்குமா. விசுவாசிக்கிறவன் பதறானுங்கிறாரு. அப்போ யாரெல்லாம் நியாயத்தை நினைச்சிறாரு ஒரு நூலும் நீதியே தூக்கு நூலுமாக கத்திரணிச்சு வைப்பாராம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள நியாயத்து நூலும் நீதியின் தூக்கு நூலுமாக வைப்பாராம். பொய் என அடைக்கலத்தை கல்மலை அழிச்சிடும். யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவர்களே நினைச்சிடும். பொய் சொல்கிறவங்கள கல்மலை என்ன செஞ்சுமா அழிச்சு விடுமா. மறைவிடத்தை ஜலப்புறவாக என்ன செஞ்சுமா அடித்து கொண்டு போயிடுமா. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை என்ன செய்து விருதாவாக போயிடும். நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தமும் என்ன செய்யுமா நிற்காத போயிருமா. வாதை புரண்டு வரும்போது அது கீழ்களை நீங்கள் என்ன செய்யுங்க மிதிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. அது புரண்டு வந்த மாத்திரத்தில் அடித்து கொண்டு போகும். அது நாலு தூரம் இரவும் பகல் நினச்சுமா புரண்டு வருமா. அதில் பிறக்க செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்குமா. இப்படிப்பட்டவர்கள் பொய் சொல்கிறவங்களுக்கு கால் நீட்டுக படுக்கை நீளம் கூட போதாதான். கட்டளை படுக்கிறேன்னா என்ன செய்யறா வளர்த்திக்கு தகுந்தால கட்டளை என்ன செய்யும் இருக்கும். கட்டையாக இருக்கிறவங்களுக்கு அது நிச்சயம் படுக்கை நீளம் சரியாக இருக்கும். நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இது அதிக உயரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டளை செய்து பத்தாது. அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்தால கட்டளை நிச்சயம் செய்யணும். அதுபோல் அவங்களுக்கு மூடிக்குள்ள போர்வேன் அகலமும் என்ன செய்யாது போதாது.
கர்த்தர் தமது கிரியாக அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையுமாக அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராட்சி மலையில் நினைச்சு வர எழும்பியே வந்து கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல நினைச்சு வரான், கோபம் கொள்வாராம். இப்போதும் உங்கள் கட்டுகள் பழுத்து போகாதபடிக்கு நீங்கள் நினைச்சக்கூடாது, பரியாசம் பண்ணாதங்கிறார். நம்முடைய கட்டுகள் பழுத்து போகாதபடிக்கு நம்ம யாரையும் நினைச்சக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. தேச அனைத்தின் மேலே நினைச்சது நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை தேசங்களின் கர்த்தராகி ஆண்டவரால் நினைச்சிரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால் செவி கொடுத்து என் சத்தத்தை நீங்கள் நினைச்சிங்க கேளுங்கிறார். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்க, நான் சொல்லுவதை நீங்கள் நினைச்சிங்க கவனித்து கேளுங்கிறார். உழுகிறவர்கள் விதைக்கிறதற்காக நாள்தோறும் என்ன உழுவாங்களா உழ மாட்டாங்க. ஒரு நாள் உழுவாங்க, 2 நாள் உழுவாங்க, அப்படியே விதைப்பாங்க. அதான் உழுகிறவர்கள் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழ மாட்டாங்களா, அதுபோல் தன் நிலத்தை குத்தி நாள்தோறும் பரம்படைக்கிற உண்டோ. நிலத்தையும் தினமும் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, கொத்தினையே திரும்ப திரும்ப கொத்த மாட்டாங்க, திரும்ப திரும்ப நினைச்ச மாட்டாங்க, உழ மாட்டாங்க. அதேபோல் உளுந்த என்ன செய்வாங்க, அந்த உழுத இடத்துல என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. சீரகத்தை அந்த இடத்துல என்ன செய்வாங்க, தூவுறாங்க. முதல் தரமான கோதுமையும் என்ன செய்வாங்க, வார்கோதுமையும் கம்பையும் என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட உழுது எடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அதை விதைக்கிறாங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறான். இப்படி விதைக்கிறாங்களா, நன்றாக உழுது எடுத்து அதை விதைக்கிறவங்களுக்கு கர்த்தர் அதை என்னச்சு நன்றாக என்னச்சு வரான், உணர்த்து வரான். எப்படி உளுந்து வந்து விதைச்சி அதை வளைஞ்சி அதை பறித்து அதை தூளத்தால் என்ன செய்வாங்களாம், தூளத்தால் என்ன செய்ய மாட்டாங்களாம், போரடிக்க மாட்டாங்களாம். சீரகத்தின் மேல் வண்டியில் உருளையை சுற்றவும் விடப்படலாம். வண்டி உருளை சுற்றினா சீரகம் என்ன செய்யறோம், நஞ்சு போயிடும். தூளத்தில் கொண்டு போட்டான்னா உளுந்து என்ன செய்யறோம், போரடிக்க முடியாது. அதனால் உளுந்து தூளத்தில் போரடிக்கிறதில்ல. சீரகத்தை வண்டியிலின் உருளையை விட்டு சுற்றப்படுவதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் வெள்ளாட்டினாலும் தான் அடிக்கப்படுவான். உளுந்து அடித்து எடுக்கணும், கோலை வச்சு அடிக்கும்போது, கோல்லாம் கம்பு வச்சு அடிக்கும்போது என்ன செய்கிறோம், அந்த உளுந்து இருந்துச்சு உடஞ்சி கீழே விழுந்துடும். அதான் தூளத்தில் கொண்டு போட்டால் அது என்ன செய்கிறோம், நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். சீரகத்தை மிளாற்றினாலும் என்ன செய்வாங்களா அடிப்போம், சின்ன கம்பு வச்சு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும், இதாகி போயிடும். அடுத்தல அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அப்பம் செய்யணும்னா தானியத்தை இடித்து தான் என்ன செய்யும், இடிக்கப்படும். ஆனால் இடைவிடாமல் அதை என்ன செய்ய மாட்டோம், யாரும் போராடிக்க முடியும். எப்போ அப்பம் செய்கிறோமோ அப்போ என்ன செய்வோம், அந்த இதை போரெடுத்து மாவை திரிச்சு கொண்டு வந்து என்ன செய்கிறோம், அப்பம் செய்கிறோம். அந்த சமயத்தில் குதிரைகளால் அதை என்ன செய்ய மாட்டோம், நொறுக்க முடியாது. அப்பத்தை குதிரைகளால் நொறுக்க முடியறதில்ல. இது அதே போல தான் சேனையில் கர்த்தரால் இது உண்டாயிருக்கு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்திரமானவர். அதனால் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் ஆச்சரியமாக இருக்கலாம், அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்போம். அவர் செயலில் கர்த்தர் நமக்கு மகத்துவமாக இருந்து ஆச்சரியமானதாக இருந்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். கர்த்தருக்காக காத்திருந்து நம்ம ஜெபித்து எல்லா அற்புதங்களும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளும். கர்த்தர் தான் ஆசீர்வாதம்.